அன்பார்ந்த நூல் நிலையம் வாசக பெருமக்களே வணக்கம். மூத்த முன்னோடி, கேரளாவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் மூத்த எழுத்தாளராக முன்னோடியாக திகழ்ந்தவர். அகில இந்தியாவுக்கும் இடதுசாரி இலக்கியத்தை வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர். அகில இந்திய அளவில் இடதுசாரி இலக்கியத்திற்கு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக இருந்த மூல புருஷர்களில் ஒருவர் கேசவதேவ். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் இரண்டு தண்டவாளங்களைப் போல தாய் சேய் என்பதைப் போல இருக்கின்ற மொழிகள் தமிழும் மலையாளமும். திராவிட மொழிகள் என்று 7-8 மொழிகளை நாம் குறிப்பிட்டாலும் கூட மிக நெருக்கமான மொழிகள் தமிழும் மலையாளமும் தான். எல்லா மலையாளிக்கும் தமிழ் தெரியும். எல்லா தமிழர்களுக்கும் மலையாளம் பேசினால் புரிந்து கொள்ள முடியும். தமிழகத்தில் கேரள படங்கள் ஓடுவதும் கேரளாவில் தமிழக படங்கள் ஓடுவதும் அங்கே உள்ள எழுத்தாளர்கள் எல்லாம் இங்கே வாசிக்கப்படுவதும் இங்கே இருக்கிற பல எழுத்தாளர்கள் அங்கே வாசிக்கப்படுவதும் இந்த நாளில் இல்லை, அந்த நாளிலிருந்தே வழக்கம். அதில் கேசவதேவனுடைய சிறுகதைகளும் அவர் எழுதிய ஓடையில் நின்று என்கிற நாவலும் புகழ்பெற்றவை. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே கேசவதேவ் எழுதிய வாழ்க்கை வரலாறு தமிழில் வந்திருக்கிறது என்றால் அவர் எவ்வளவு புகழ்பூத்த மனிதராக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். அவர் எழுதிய ஒரு மறக்க முடியாத நாவல் அண்டை வீட்டார் என்பது. அதை அவசியம் நீங்கள் படிக்க வேண்டும். அந்த காலகட்டத்தை பற்றியும் அந்த தலைமுறையை பற்றியும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளா எப்படி இருந்தது, நிலவுடைமை சமுதாய குடும்பங்கள், மிட்டாமிராசு குடும்பங்கள் எப்படி இருந்தன, எப்படி அவை அழிந்தன என்பதை மிக அழகாக அவர் சொல்லுகிறார். ஒரு கொலைகேஸில் மாட்டிக்குவான். ஊரில் ஜம்பமாக சாப்பாட்டுக்கு வழி இருக்கோ இல்லையோ, வெளியில் போகிறப்ப வேட்டியை இறுக்கி முடிச்சுக்கிட்டு நல்லா நீட்டாக கஞ்சி முட போட்ட சுருக்கண்டாத சட்டையை போட்டுக்கிட்டு நல்லா கம்பீரமாக போவான். இப்படி இருந்த ஒரு குடும்பம் திடீரென்று ஒரு வழக்கில் மாட்டிக்கொள்ளுகிறது, கொலை கேஸில். அப்போ வக்கீல் வச்சு வாதாடணும். வக்கீல் வச்சு வாதாடணும்னா டவுனுக்கு போகணும். அதிக பணம் கொடுத்தாதான் நல்ல வக்கீலை பார்க்க முடியும். அதிக பணம் கொடுத்தாதான் நல்ல ஸ்கூலில் சேர்க்க முடியும். அதிக பணம் கொடுத்தாதான் நல்ல டாக்டர்கிட்ட போக முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஒரு மூட நம்பிக்கையும் இருக்குது. ரெண்டாவது, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு அதிகமாக செலவு பண்ணி நம்ம பண்ணாதான், ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணாதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமை. அதிகமாக செலவு பண்ணி ஆடம்பர பொருளெல்லாம் வீட்டில் வச்சு வீடு கட்டினாதான், வீட்டில் ஆடம்பர பொருள்களெல்லாம் வாங்கி வச்சாதான் அது நம்ம குடும்பத்துக்கு கௌரவங்கிற மூட நம்பிக்கை இன்னைக்கும் இருக்கு. ஆக இதை அழகாக அவர் சொல்லுகிறார். இதே அடிப்படையில் தான் கோர்ட்டு கேஸும். அப்போ அந்த ஒரு கேஸில் அந்த குடும்பம் மாட்டிக்குது. மங்களச்சேரி குடும்பத்தில் பல குழப்பங்கள் உருவாக தொடங்குச்சு. போனாங்க, பெரிய வக்கீலா பாரு, 10,000க்கு அவன் பார்ப்பான், நம்ம 20,000க்கு வக்கீலா பாரு அப்படின்னு சொல்ல, இந்த செய்தி அவனுக்கு கிடைச்ச உடனே அவனும் மிட்டா மிராசு குடும்பம் தானே, அவனும் ஒரு 20,000க்கு நம்மளும் பிடிப்போம், 20,000 வக்கீலே நம்ம கிட்ட போய் நீங்கள் அவன் கேஸ் ஆஜராகாதீங்க, அவன் 20,000 கொடுத்தா நான் 25,000 தரேன்னு இவன் சொல்ல, அவன் நான் 30,000 தரேன் நீ அவன்கிட்ட போவாதுன்னு அவன் சொல்ல, இப்படி ஏலம் போடுற மாதிரி ஒரு வக்கீலோட ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. இதில் இந்த பொய் சாட்சி சொல்கிறவன் வக்கீல், குமாஸ்தா, நாட்டு வக்கீல், புரோக்கரு எல்லாரும் பிழைக்கிறானுங்க. இதனால் அந்த குடும்பத்தில் அவனா நம்மளா பார்த்துருவோம், சொத்தியை விற்றாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு 2 குடும்பத்திலையும் பேச்சு போகுது. பிறகு இதில் கவனம் அதிகமாக போனதால
விவசாயம் தோப்பு துறவு இதை அதிகமாக கவனிக்க முடியாமல் அங்கே வேலை செய்கிறவங்கலாம் அதை திருடிட்டு போற ஆரம்பித்தான். இது ஒரு பக்கம் இருக்க, இப்படி போய்கிட்டு இருக்கு. முக்கோணக்கரை அந்த கிராமம், முக்கோணக்கரை வெகு வேகமாக பழமையிலிருந்து புதுமைக்கு மாறிக்கொண்டிருந்தது. இது கேரளாவில் இருக்கிற மிட்டா மிராசு குடும்பம் மட்டும் இல்லை, நம்ம ஊர்ல இருக்கிற நில உடைமை சமுதாயம் வீழ்ந்த பல குடும்பங்கள் வீழ்ந்த கதையும் இதுதான். பழமை என்பது அடிமை வாழ்வை குறித்ததால் அவர்கள் பழமையை அறவே வெறுத்தார்கள். யாரு? வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருந்து ஒவ்வொரு சமூக பிரிவிலும், ஒவ்வொரு மதத்திலும், ஒரு சாதியிலும் அடித்தட்டில், பொருளாதார ரீதியாக அடித்தட்டில் இருந்தவர்கள். பழமை என்பது அடிமை வாழ்வை குறித்ததால் அவர்கள் பழமையை அறவே வெறுத்தார்கள். புதுமை சுதந்திரத்தின் அறிகுறி என்பதால் பாகுபாடு இல்லாமல் அந்த புதுமையை வரவேற்றார்கள். இந்த முக்கோணக்கரையில் தகர்ந்து போன நாயர் வீடுகளின் சொத்தெல்லாம் கிறிஸ்தவர்கள் கையில் கிடைத்தது. ஏன்னா சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஊரில் சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் கட்டுப்பாடாக இருப்பார்கள். பொருளாதாரத்திலும் கல்வியிலும் முன்னுக்கு வருவார்கள். காலப்போக்கில் அவர்கள் பணம் திரட்டி வியாபாரத்திலோ வேலைக்கு போயோ பணம் திரட்டி புதிய சொத்துக்களை வாங்குவார்கள். இப்படி கேரளாவில் கிறிஸ்தவ மதமும் முஸ்லிம் மதமும் பரவியது. வீண் ஜப்பத்தாலும் மூட நம்பிக்கையாலும் நாயர் குடும்பங்கள் வீழ்ந்தன. நாயர் தரவாடு பழமையின் கூடாரங்களாக ஆயின. முண்டை இறுக்கி உடுத்தி கொண்டு பசியை அடைக்கி தலையை உயர்த்தி நடந்து கொண்டிருந்த நாயர்கள் வேறு வழி இல்லாமல் மற்ற நாடுகளை நோக்கி புறப்பட்டார்கள். கேரளாவில் இன்னைக்கும் மலையாளிகள் இல்லாத நாடே கிடையாது. ஏன் கேரளாவாசிகள் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா அங்க விவசாயம் அழிஞ்சு போச்சு. இவங்க வீண் ஜம்பமா இருந்துக்கிட்டு கல்வியில முன்னேறாம தொழிலில் பிஸ்னஸில் கவனம் செலுத்தாமல் இருந்ததால் விவசாயம் அழிஞ்சு இனிமேல் வேற சொத்தை விற்று தான் குடும்பம் நடத்தணுங்கிற நிலைமைக்கு வந்து சொத்தை விற்கிறாங்க. அதுலேயும் முடியாமல் வேறு வழி இல்லாமல் மற்ற நாடுகளை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்கள் போகாத இடமில்லை என்று ஆயிற்று. எப்ப? 100-150 வருஷத்துக்கு முன்னே நாட்டிலிருந்து மூட்டை கட்டினால்தான் நல்லது என்ற நிலைமை ஏற்பட்டது. கிராமத்தில் மாறுதல்களை காண முடிந்தது. பட்டணத்துக்கு போகும் வழியில் இருபுறமும் புதிய வீடுகள் எழுந்தன. ஊரின் எல்லைப்புறத்தில் புதிய புதிய வீடுகள் முளைத்தன. ஊர் பெருத்தது. கள்ளுக்கடை சாராய கடை நடத்தியவன் பணக்காரனானான். இது என்ன கேரளாவில் இருக்கிற கிராமமா தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமமா? கள்ளுக்கடை மூலம் தொடங்கியவன் அவன் பணம் யாரு ஊர்ல பணக்காரன்னா கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறான் பாருங்க. கட்டடம் கட்டுறவன், ரோடு போடுறவன், இந்த ஒப்பந்ததாரர்கள் இருக்கிறானே அவன் தான் பணக்காரனாக ஆகிறான். கள்ளுக்கடை சாராய கடை நடத்தியவன் பணக்காரனாக ஆகிறான். இவர்கள் 2 பேரும் ஊரில் புதிய புதிய வீடுகளை கட்டுகிறார்கள், புதிய புதிய தொழிலை தொடங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர பாருங்க. காந்தியையும் கதர் வேட்டியையும் கிண்டல் செய்கிறார்கள். கடவுளும் மதமும் தேவையா என்று விவாதம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இப்படி வீழ்ந்து போன ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பையன் வரான். எல்லாரும் அழிஞ்சா கூட ஒரே ஒரு பையன் துளிர் விட்டு வளர்ந்தான்னா அந்த வம்சமே துளுத்துக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அவன் ஒரு வர்த்தகன். அதில்தான் அவனுக்கு ருசி. அவனுடைய வியாபார முறையே தனி. அவன் எந்த வீட்டிலும் ஏறி செல்வான். அங்கே விற்பதற்கு ஏதாவது உண்டானால் வாங்குவான், வாங்குவதற்கு ஏதாவது வேண்டுமானால் விற்பான். இப்படி பணம் சேர்ப்பது புண்ணியம், செலவழிப்பது பாவம். எப்படியாவது ஒரு நாளைக்கு 4-5 ரூபாயாவது சம்பாதிக்கவில்லை என்றால் அவனுக்கு தூக்கம் வராது. தாகத்தால் உடல் நலிந்தாலும் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டான். அவன் ஒரு வியாபாரி எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. அவன் ஒரு வர்த்தகன். அதில் தான் அவனுக்கு ருசி. பணம் சேர்ப்பது புண்ணியம், செலவழிப்பது பாவம் என்று நினைப்பான். எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடுவான். வெளியே காசு கொடுத்து சாப்பிட மாட்டான். கஞ்சியோ சோறோ மரவள்ளி கிழங்கோ எதானாலும் வீட்டுக்கு தான் வருவான். யாராவது உதவி செய்ய முன் வந்தா ஒன்னும் நீங்க எனக்கு உதவி செய்ய வேண்டாம்,
ஏதாவது வாங்கணும்னா என்கிட்ட வாங்கிக்கிங்க, ஏதாவது விற்கிறதுனா என்கிட்ட வீங்கன்னு சொல்லுவான் அப்படின்னு ஒரு வியாபாரி எப்படி இருப்பாங்கிறத சொல்றாரு. இப்படி கேசவதேவ் அவர்கள் அந்த குடும்பம் எப்படி அழிகிறது, மிட்டாப் மிராசு குடும்பம் எப்படி ஜம்பத்தால் அழிகிறது என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார். இதை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.